சர்வசுகம் சர்வசுகம் இயேசுவின் நாமத்தில் சர்வசுகம் தேவபலன் தேவபலன் இயேசுவின் நாமத்தில் தேவபலன் சர்வசுகம் சர்வசுகம் இயேசுவின் நாமத்தில் சர்வசுகம் தேவபலன் தேவபலன் இயேசுவின் நாமத்தில் தேவபலன் சுகமே இயேசுவின் சுகமே பலனே இயேசுவின் பலனே சுகமே இயேசுவின் சுகமே பலனே இயேசுவின் பலனே சுகம் சுகம் பலன் பலன் சுகம் சுகம் பலன் பலன் இயேசுவின் ரத்தத்தில் சர்வசுகம் இயேசுவின் கிருபையால் சர்வசுகம் இயேசுவின் ரத்தத்தில் சர்வசுகம் இயேசுவின் கிருபையால் சர்வசுகம் சுகமே இயேசுவின் சுகமே பலனே இயேசுவின் பலனே சுகமே இயேசுவின் சுகமே பலனே இயேசுவின் பலனே சுகம் சுகம் பலன் பலன் சுகம் சுகம் பலன் பலன் இயேசுவின் பார்வையில் சர்வசுகம் இயேசுவின் வார்த்தையால் சர்வசுகம் இயேசுவின் பார்வையால் சர்வசுகம் இயேசுவின் வார்த்தையால் சர்வசுகம் சுகமே இயேசுவின் சுகமே பலனே இயேசுவின் பலனே சுகமே இயேசுவின் சுகமே பலனே இயேசுவின் பலனே சுகம் சுகம் பலன் பலன் சுகம் சுகம் பலன் பலன் காயத்தால் சர்வசுகம் இயேசுவின் கருணையால் சர்வசுகம் இயேசுவின் காயத்தால் சர்வசுகம் இயேசுவின் கருணையால் சர்வசுகம் சுகமே இயேசுவின் சுகமே பலனே இயேசுவின் பலனே சுகமே இயேசுவின் சுகமே பலனே இயேசுவின் பலனே சுகம் சுகம் பலன் பலன் சுகம் சுகம் பலன் பலன் சர்வசுகம் சர்வசுகம் இயேசுவின் நாமத்தில் சர்வசுகம் தேவபலன் தேவபலன் இயேசுவின் நாமத்தில் தேவபலன் சர்வசுகம் சர்வசுகம் இயேசுவின் நாமத்தில் சர்வசுகம் தேவபலன் தேவபலன் இயேசுவின் நாமத்தில் தேவபலன் சுகமே இயேசுவின் சுகமே பலனே இயேசுவின் பலனே சுகமே இயேசுவின் சுகமே பலனே இயேசுவின் பலனே சுகம் சுகம் பலன் பலன் சுகம் சுகம் பலன் பலன் ஆமென் ஹல்லேலூயா கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக தேவன் நம்மோடு பேசுவாராக எல்லார் கண்களை மூடி இந்த வார்த்தைக்காக ஆமென் கர்த்தர் இந்த நாளை நம்மோடு கூட பேசி இடைப்பட்டு தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஆமென் சோத்திரம் 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 தேவனாய் கர்த்தாவே நீர் அபிஷேகம் பண்ணினவனின் முகத்தை புறக்கணியாமல் உம்முடைய தாசனாகிய தாவீதுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின கிருபைகளை நினைத்தருளும் ஆமென் சோத்திரம் 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 எல்லாரும் கொஞ்ச நேரம் சோத்திரம் பண்ணுங்க சோத்திரம் 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 இந்த நாளிலே 3 காரியங்களை நாம் பார்க்க போகிறோம் அபிஷேகத்துக்காக வாக்குத்தத்தத்துக்காக கிருபைகளுக்காக நம்ம எல்லாரும் கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் சோத்திரம் 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 பிதாவே நன்றி 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 சோத்திரம் 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 ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா
கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர். சோத்திரம், 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 சோத்திரம். ஆண்டவரே, எங்களோடு கூட பேசி உங்களுடைய நாமத்தை நீங்கள் மையப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். தடைகளை தகர்த்து போடுவீராக, இடங்களை எடுத்து போடுவீராக, வரவேண்டிய எல்லா ஆத்மங்களையும் கொண்டு வருவீராக. கர்த்தாவை கிளைமேட் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே இந்த செய்தியை கேட்பதற்கு ஆண்டவரே உங்களுடைய செவிகள் திறந்திருக்கத்தக்கதாக ஆண்டவரே நீர் கிருபை தருவீராக. ஆண்டவரே சோத்திரம், சோத்திரம். புது புது ஆண்டவரே சோத்திரம் மன்னாவை பொழிந்து மனுஷர் 54 மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிற வசனத்தின் பிரகாரமாக ஆண்டவரே இப்பொழுது கூட ஆண்டவரே பேசி இடைப்பட்டு மகிமைப்படுவதாக. எல்லா பேய்களையும் தடைகளையும் நஷ்டமாக இயேசு நாமத்தால் கடிந்து அப்புறப்படுத்துகிறேன். கிருபை உண்டாகும். ஆசீர்வதி ரட்சி இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். தேவனாகிய கர்த்தாவே, 2 நாளாகமும் 6ஆம் அதிகாரம் 42வது வசனம். தேவனாகிய கர்த்தாவே, நீர் அபிஷேகம் பண்ணின முகத்தை புறக்கணியாமல் உம்முடைய தாசனாகிய தாவீதுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின கிருபைகளை நினைத்தருளும் என்றார். ஆமென், அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தாவே, இதில் 3 காரியத்தை ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் எத்தனையோ காரியம் முக்கியம், 10 காரியம் 20 காரியம் முக்கியமாக இருக்குது. ஆனால் இன்றைக்கு நான் 3 காரியங்கள் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமாக இருக்கிறது. முதலாவது இதில் எழுதியிருக்கிறது பாருங்க. தேவனாய கர்த்தாவே, நீர் அபிஷேகம் பண்ணின முகத்தை புறக்கணியாமல். அபிஷேகம் என்பது ஒரு பெரிய காரியமாக நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது. ஆமென், அல்லேலூயா. அபிஷேகம் என்றாலே ஆமென் சோத்திரம் பெரிய ஒரு உற்சாகம் தான், பெரிய ஒரு வல்லமை தான். அபிஷேகம் வாங்கிட்டாலே நீங்க தான் பெரியார். ஒரு அறையிலே சொல்லுங்க. ஒரு நாள் ஒரு அம்மா நம்முடைய சபைக்கு வந்துட்டு அபிஷேகம் வாங்கிட்டு, அவங்க வேற சபைக்காரிங்க. அப்ப சனிக்கிழமை உபவாச கூட்டம் நடந்தது. அவங்க சனிக்கிழமை நம்முடைய சபைக்கு வந்து உபவாச கூட்டத்தில் கலந்துக்கிட்டு அபிஷேகம் வாங்கிட்டு அவங்க ஒரு 6 வாரம் 7 வாரம் வந்திருப்பாங்க. அப்புறம் அவங்க சபைக்கு போய் அவங்க சொன்னாங்களா, நான் அபிஷேகம் வாங்கிட்டேன் அப்படின்னு, அதாவது நான் பெரிய ஆள் ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் உற்சாகமாக சொல்லியிருக்கிறாங்க. அது உண்மையும் கூட. அவை சோத்திரம், அது உண்மையும் கூட. நீங்கள் அபிஷேகம் வாங்கினால் நீங்கள் உண்மையாலுமே பெரியார். ஒரு அழியிலே சொல்லுங்க. அவை சோத்திரம். அடுத்தபடியாக வாக்கு தத்தம். ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? நமக்கு அருமையான வாக்கு தத்தம் பண்ணியிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். ஆமென், அல்லேலூயா. எனக்கு நிறைய வாக்கு தத்தம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதுல முக்கியமான வாக்கு தத்தம் இந்த வசனம் பாருங்க. கர்த்தர் எனக்காக, அந்த ஒரே வசனம் தான். அவை சோத்திரம், வாழ்க்கை முழுசும் காப்பாற்றும். ஒரு அடியிலே சொல்லுங்க. கர்த்தர் எனக்காக, அவை நேத்து கூட எனக்காக யாவும் செய்து முடித்தார். ஒரு அழியிலே சொல்லுங்க. போன வாரம் முச்சூட ஆண்டவர் உங்களை பாதுகாத்திருப்பார். எத்தனை பேர் என்னை ஆண்டவர் பாதுகாத்தாருன்னு சொன்னீங்க? கரண்டில் வச்சிருப்பாங்களா? கட்டாயம் உங்களை ஆண்டவர் பாதுகாத்திருப்பார். ஆமென், அல்லேலூயா. அதெல்லாம் வாக்கு தத்தம் தான் காரணம். பயப்படாதே, உன்னுடனே இருக்கிறேன். ஒரு தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். அந்த வாக்கு தத்தம் தான் காரணம். அந்த வாக்கு தத்தத்தை பிடிச்சி நம்ம வாழ்க்கையில ஓடுதான் நிச்சயமாக மனுஷன் கூட வெக்கப்படுத்துவான். ஆனா வாக்கு தத்தத்தை நீங்க இறுக்கி பிடிச்சிக்கிட்டீங்கன்னா, அந்த வாக்கு தத்தம் தான் சாமியே நினைச்சுக்கிங்க. அதுதான் சத்தியம். அல்லேலூயா. அதுக்குள்ளாரதான் இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. அந்த வாக்கு தத்தத்துக்குள்ளாரதான் இயேசு இருக்கிறார். அந்த வாக்கு தத்தத்துக்குள்ளார பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அந்த வாக்கு தத்தத்துக்குள்ள பிதா இருக்கிறார். அதாவது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். எத்தனை காரியம் சொல்லி இருக்கிறேன்? 1 சொல்லுங்க, அபிஷேகம். அடுத்தது வாக்குத்தத்தம். 3வதாக கிருபைகள். அல்லேலூயா. கிருபை இல்லாம நம்ம வாழ முடியாது. அல்லேலூயா. எவ்வளோ பாடலாம், எவ்வளோ ஆடலாம், எவ்வளோ பிரசங்கம் பண்ணலாம், எவ்வளோ உங்களுக்கு திறமை இருக்கலாம், எவ்வளோ பெரிய வேலையில இருக்கலாம். ஆனா கிருபை இல்லைன்னா பொத்துன்னு கீழே விழுந்துருவோம். கிருபை இல்லைன்னா அவ்வளவுதான். ஒரே நாள்ல நம்ம வச்சிருக்கிற அத்தனை செல்வாக்கு, அந்தஸ்து, ஆடம்பரம் எல்லாமே புஷ்ஷுன்னு என்ன செஞ்சிடும்? ஒரே நாள்ல போயிடும். என்னடா நேற்று லட்சாதிபதியா இருந்தான், இன்னைக்கு இப்படி ஆயிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்லுவார்கள். ஒருவர் சொல்லும்போது சொல்றார், நான் எத்தனையோ கோடிகள், கிட்டத்தட்ட 800 கோடிக்கு மேலாக நான் இழந்துட்டேன் என் வாழ்க்கையிலே அப்படின்னு சொல்லி ஒருவர் சொல்றாரு. அப்ப ஒரு இடத்துல இருக்கிற ஆசீர்வாதம்
இன்னொரு வீட்டுல இருக்கிறது இல்லை. ஆனா தேவ கிருபை இருந்தால் ஆமென் ஸ்தோத்திரம், கீழே விழாதபடி தேவன் அழைத்து கொண்டு போவார். ஆமென் அல்லேலூயா. அப்ப 3 காரியங்களை நாம் சிந்திக்க போகிறோம். ஆமென் ஸ்தோத்திரம். முதலாவது அபிஷேகத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம். ஆமென் ஸ்தோத்திரம். அபிஷேகம் தான் ரொம்ப முக்கியம். அபிஷேகம் இல்லாமல் வெற்றியாக நீங்கள் வாழ முடியாது. யாத்திராகமத்தின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிங்க. ஆண்டவர் சொல்றாரு, ஒரு மனுஷனை ஊழியத்துக்கு தேர்ந்தெடுக்கும் பொழுது அவன் எப்படி தேர்ந்தெடுக்கிறார் பாருங்க. அபிஷேகம் பண்ணி அவர்களை தேர்ந்தெடுக்கிறார். அவன் அல்லேலூயா. உங்களை கூட ஆண்டவர் அபிஷேகத்தினால் நிரப்ப ஆசைப்படுகிறார். ஆமென் ஸ்தோத்திரம். அபிஷேகம் என்பது அநேக காரியங்களாக இருக்கிறது. ஒவ்வொன்றாக நாம் பார்ப்போம். ஆமென் ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மை அபிஷேகம் பண்ணும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஆமென் ஸ்தோத்திரம், அவருக்காக நம்ம வாழ வேண்டும் என்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளே கடந்து வரும். ஆமென் அல்லேலூயா. என்ன எண்ணம் கடந்து வரும்? அவருக்காகவே வாழணும். யாருக்காக? வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தருக்காக. ஆண்டோட வசனம் சொல்லுது, சிக்கலான நேரத்தில் யாருக்காகவும் வாழக்கூடாதான், உங்களுக்காக மரித்து உயிர் தெழுந்தவருக்காக வாழுங்கள். அல்லேலூயா. சொல்றது புரியுதுங்களா? சிக்கலான நேரத்துல யாருக்காகவும் வாழக்கூடாது, ஒருத்தருக்காக வாழணும். அவர் யாருன்னா, உனக்காக மரித்து உயிர் தெழுந்தவருக்காக வாழுங்கள். அவர் தான் உங்களுக்காக மரித்தார். அவர் தான் பாரப்படுறார். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். நீங்க பிறந்தால் அவர் தான் முதலாவது சந்தோஷப்படுறார். அல்லேலூயா. அப்பா அம்மா சந்தோஷப்படுறாங்க, இருந்தாலும் ஆண்டவர் வந்து என்ன செய்றாரு? ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்புறம் யார் சந்தோஷப்படுறா? ஆமென் ஸ்தோத்திரம். பெற்றோர்கள், உறவினர்கள் எல்லாருமே. ஆனா முதலாவது சரி. அதே போல ஒரு ஆத்மா மரித்து விட்டால் அவன் மாத்தால் அழுகிறதையும் மரியாள் அழுகிறதையும் எல்லாரும் அழுகிறதை கண்டபோது லாசரு சம்பவத்துல இயேசுவும் சேர்ந்து அழுதார். அல்லேலூயா. அவருக்கு தெரியும் இன்னும் சிறிது நேரத்திலே அவர் உயிரோடு எழுப்ப போகிறார். ஆனால் அவர்கள் அழுகும் பொழுது இவரும் சேர்ந்து என்ன செய்யறாரு? அழுகிறார். அதுக்குதான் வசனம் சொல்லுது, அழுகிறவர்களுடனே என்ன செய்ய? அழுவுங்க, சிரிக்கிறவர்களுடனே சிரியுங்கள். அப்படி எங்க போறீங்களோ அந்த சூழ்நிலை எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்ய? மாறிக்குங்க. சிலர் இளவுக்குள்ள போய் செஞ்சுட்டு உட்காந்துருப்பாங்க. அது தப்பு. கர்த்தர் சொல்கிறார், ஆமென் ஸ்தோத்திரம், அபிஷேகம் அவருக்காக நம்மை வாழ வைக்கிறது. அல்லேலூயா. ஜெபிக்க வேண்டிய நேரத்துல ஜெபிக்க வைக்கும், பாட வேண்டிய நேரத்துல பாட வைக்கும், ஆட வேண்டிய நேரத்துல ஆட வைக்கும், கர்த்தருக்காக ஓட வேண்டிய நேரத்துல ஓட வைக்கும். ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. யாத்திராகமத்தின் புத்தகம் 40ஆம் அதிகாரம் 9வது வசனம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். 9வது வசனம். அபிஷேக தைலத்தை எடுத்து வாசஸ்தலத்தையும் அதில் உள்ள யாவையும் அபிஷேகம் பண்ணி அதையும் அதில் உள்ள சகல பணிமுட்டுகளையும் பரிசுத்தப்படுத்துவாயாக, அப்பொழுது பரிசுத்தமாயிருக்கும். ஆமென். பாருங்க, இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கிறதான ஆமென் பலியிடுகிறதான அந்த பலிபீடம், அந்த வாசஸ்தலம், அந்த பலிபீடம், அந்த வாசஸ்தலம், அந்த வாசஸ்தலம் எப்படி இருக்கணும்? ஆசாரிப்பு கூடாரம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், அந்த ஆசாரிப்பு கூடாரத்திலே கூட அவை பரிசுத்த தைலம் தெளிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு அதிலே காரியங்களை செய்யும் பொழுது ஆண்டவர் அதை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஒரு ஆசாரிப்பு கூடாரத்திலே ஒவ்வொரு நாளும் பரிசுத்தப்படுத்துவார்களாம், ஒவ்வொரு வாரமும் பரிசுத்தப்படுத்துவார்களாம். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், அந்த பலிபீடம் பரிசுத்தமா இருக்கிறது, பலிபீடத்தை தொடுகிறதெல்லாம் பரிசுத்தமாகும். ஆமென். அல்லேலூயா. என்ன ஆகும்? பலிபீடத்தை தொடுகிறதெல்லாம் என்ன செய்யும்? பரிசுத்தமாக மாறும். அதிலே 13வது வசனம். ஆரோனுக்கு பரிசுத்த வஸ்திரங்களை உடுத்தி எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு அவனை அபிஷேகம் பண்ணி அவனை பரிசுத்தப்படுத்துவாயாக. ஆமென் ஸ்தோத்திரம். பாருங்க, ஆரோனுக்கு பரிசுத்த வஸ்திரங்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் அபிஷேகம் பெற்றவர்களுக்கு நம்முடைய ட்ரெஸ்ஸே நல்லா இருக்கணுமா? ஒரு அழியிலே சொல்லுங்க, நம்முடைய ட்ரெஸ் எப்படி இருக்கணுமா? நல்லா இருக்கணுமா? எத்தனை பேர் இன்னைக்கு நல்லா ஆயத்தமா வந்துருக்கீங்க? கரங்களை வச்சுன்னு பார்க்கலாம். நான் ஆயத்தமா நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு வந்திருக்கிறேன். ஆனால் சிலர் வந்து நல்ல ட்ரெஸ் போடல. ஏன்னா நீங்க ஆயத்தமா வரல, எங்கேயோ வர மாதிரி வந்திருக்கிறீங்க. அப்படி வரக்கூடாது. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும் வாருங்கள் என்று சொன்னபோது நான் மன மகிழ்ச்சியாக இருந்தேன். ஒரு அழியிலே சொல்லுங்க. ஆலயத்துக்கு வரும்போது என்ன இருக்கணும்? மகிழ்ச்சி, மன மகிழ்ச்சி. மனசுக்குள்ள என்ன செய்யணும்? ஒரு புத்துணர்வு, ஒரு உற்சாகம். நீங்க ஊருக்கு போறோம் அப்படின்ட்டு உங்களுக்கு எல்லாம் என்ன வந்துருது? உற்சாகம் வந்துருது. ஊருக்கு போறோம். டூர் போயிட்டுன்னா டூர் போறதுல எப்படி இருக்கா? உற்சாகம் வந்துருது, எல்லாம் உற்சாகம். அதே போலதான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வருவோம் வேண்டும் என்று நாம் நினைக்கும் போது உற்சாகமா இருக்கணும். அதுவும் நம்முடைய வஸ்திரங்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவருடைய வஸ்திரங்கள் எப்படி இருக்கணும்?
அது கூட ஆசீர்வாதமா இருக்கணும். ஏன்னு கேட்டா அதுலயும் அபிஷேகம் வந்து இறங்குது. ஒரு அழியிலே சொல்லுங்க. ஒண்ணுமே இல்ல, வறிய நிலைமையில் இருக்கிறார்கள் அப்படின்னா அது வேற கதை, சரிங்களா? உண்மையாலுமே இல்ல தரித்திரமாக இருக்கிறார்கள், கஷ்டத்துல கிடக்குறாங்க, அது வேற கதை. ஆனா எல்லாம் இருந்துகிட்டு அவன் தரித்திர கோலம் போல நம்ம காட்சி அளிக்க கூடாது. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் அவருடைய திருச்சபைக்கு வரப்படுது. நாம் உற்சாகமாக இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். சொல்லப்போனால் புதிய ஆடைகள், புதிய ஆடைகள்னா பக்கமாக எடுத்த ஆடைகள். அல்லேலூயா. புதிய ஆடைகளை நாம் தரிக்க வேண்டும். சொல்லப்போனால் வெளிநாட்டுல எல்லாம் கத்தோலிக்க பிள்ளைகள் வெள்ளைக்காரங்கெல்லாம் என்ன பண்ணாங்களா, ஒரு ஆராதனைக்கு ஒரே ட்ரெஸ் தான். இன்னைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு மட்டும்தான் அந்த ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, நாளை காலையில் வேற ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. அல்லேலூயா. புதுசு பழசெல்லாம் தூக்கி எறிஞ்சிருவாங்க, புதுசு புதுசாக போடுவாங்க. விலை கம்மியாக அதிகமாக வாங்கி போட்டுகிட்டே இருப்பாங்க, புதுசு புதுசாக போடுவாங்க. அப்போ ஸ்தோத்திரம். அவங்க சொல்கிறாங்க, நான் தேவ சமூகத்தில் நிற்கிறேன், நிற்கும் பொழுது நானும் என் உடைகளும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஆரோனை அபிஷேகம் பண்ணும்போது அப்படியே அபிஷேகம் வந்து இறங்கி என்ன பண்ணுதான், தலையிலிருந்து இறங்கி தாடி வழியா இறங்கி அப்படியே அவங்களுடைய வஸ்திரங்களை எல்லாம் நனைந்து என்ன செய்யலாம், கீழே போகுதான். அப்ப அந்த வஸ்திரமும் முக்கியம். அல்லேலூயா. அப்ப வஸ்திரத்துல ஒரு அபிஷேகம் இருக்கும். நான் பெரிய கூட்டத்திலே அவை 10 ஆண்டுகளுக்கு முன்பாக 15 ஆண்டு, அதாவது 2005, 2008, 2011 அது மாதிரி. அப்ப வந்து என்ன செய்யணும், பெரிய கூட்டத்துல கோட்டெல்லாம் போட்டுக்கிட்டு, கோட் சூட் போட்டுட்டு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த கடைசி நிமிடத்துல திரளான கூட்டம் வந்து விடுவார்கள் கிராமத்துல. அப்ப வந்து என்ன, அந்த கோட்டை வந்து தொட்டுட்டு போறவங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் கிடைக்கும். எனக்கு வந்து ஜாமன நேரம் இல்லை, முன்னாடி நிற்கிறாங்க பின்னாடி நிற்கிறாங்க, கும்பல் 800 பேர் 1000 பேர், ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ சில நேரத்தில் இந்த கோட்டை தொட்டு நீங்கள் வீட்டுக்கு போங்க, ஆண்டவர் உங்களை குணமாக்குவார், அடுத்த வாரம் வரும்போது அடுத்த மாதம் வரும்போது நீங்கள் சார்ஜ் சொல்லுங்கன்னா அதுலேயும் சில நேரத்தில் அற்புதம் நடக்கும். ஒரு அழியே சொல்லுங்க. எல்லா நேரத்திலும் அல்ல, எல்லாருக்கும் அல்ல. அதுலேயும் சில விசுவாசமானவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு நிச்சயமா ஆண்டவர் செய்வார், ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அதனால ஆண்டவர் சொல்கிறார், உங்களுடையதான வஸ்திரம். அப்போஸ்தலன் பவுலை குறித்து நாம் வாசிக்கிறோம் புதிய ஏற்பாட்டிலே. அவர் வந்து என்ன பண்ணாராம், பாகைகளையும் கச்சைகளையும், அவர் போட்டிருந்த தலப்பாயையும், அவர் வச்சிருந்த தலப்பாயையும் கச்சைகளையும் அவருடைய உருமால்களையும் எடுத்துக்கொண்டு போய் வியாதியஸ்தர்கள் மேல் போட வியாதியஸ்தர்கள் குணமடைந்தார்கள். அல்லேலூயா. அவர் போட்டிருக்கிற ட்ரெஸ் சரியா, நான் நினைக்கிறேன் அவர் மாத்திட்டு இன்னொரு சட்டை போட்டிருப்பார், மாத்திட்டு எல்லாத்தையும் ஒரு செட்டு மாத்திட்டு இன்னொரு செட்டு என்ன செஞ்சிருப்பாரு, போட்டிருப்பார். அந்த பழைய செட்டு இருக்கு இல்லையா, நேற்று போட்டுக்கிட்டு இருந்தது, அதை எடுத்துக்கொண்டு போய் வியாதியஸ்தர்கள் மேல் வைக்கிறார்கள். அல்லேலூயா. வியாதியஸ்தர்கள் மேல் வைக்கிறார்கள், அதுவும் குணமாகுது. ஒரு அழியிலே சொல்லுங்க. அபிஷேகம் எப்படியெல்லாம் வேலை செய்யுது பாருங்க. காத்துல கூட வேலை செய்யுது, ஒன்று வஸ்திரத்துல வேலை செய்யுது. அப்ப நம்முடைய வஸ்திரம் நல்ல வஸ்திரமாக இருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். பரலோக ராஜ்யத்திலே நம்ம எல்லாருக்கும் வெண் வஸ்திரம் கொடுக்கப்படுமா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பரலோக ராஜ்யத்தில் என்ன கொடுக்கப்படுகிறது? அதனாலதான் உங்களுக்கு கல்யாணத்தன்னைக்கு நாங்கள் வெண் வஸ்திரம் கொடுக்குறோம், சரியா? வெண்மை என்பது பரிசுத்தத்தை குறிக்கிறது, ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. வெண்ணாடை அணிந்தவர்களாய் பரலோக ராஜ்யத்தில் நம்ம எல்லாரும் காணப்படுவோமா? ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆகையால் பூமியிலேயே பரிசுத்தமாக நாம் இருப்போம். அவை நல்ல வஸ்திரங்களை நாம் உடுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை வழி நடத்துவாராக. நம்முடைய அபிஷேகம் 1 சாமுவேல் 16:13. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவில் அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டார். போதும். இப்ப நான் பார்க்கிறோம், அபிஷேகம் என்பது சகோதரர்கள் நடுவிலே அபிஷேகம் பண்ணப்படுகிறது. ஒரு அழியிலே சொல்லுங்க. எத்தனை பேர் இருந்தாலும், சபையில எத்தனை பேர் இருந்தாலும், ஊர்ல எத்தனை பேர் இருந்தாலும், ஸ்தாபனத்துல எத்தனை பேர் இருந்தாலும், கிளை சபைகளே எத்தனை பேர் இருந்தாலும், உங்களைத்தான் தேவன் அபிஷேகமாக ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். அல்லேலூயா. அபிஷேகம் பண்ணுவதற்காக ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். நீங்கள் அபிஷேகம் வாங்கணும். அல்லேலூயா. வேடி பார்த்துருந்தா கிடைக்காது. ஆமென். ஸ்தோத்திரம். அபிஷேகம் நீங்க வாங்கணும். அல்லேலூயா. அபிஷேகம் என்ன செய்யணும்? வாங்க, கேளுங்க. ஆண்டவர் சொல்றார், தாகம் உள்ளவர் மேல் அபிஷேக தண்ணீரை நான் ஊற்றுவேன். தண்ணீரை ஊற்றுவேன், வெறும் தண்ணியா அல்ல, ஜீவன் தண்ணீரை ஊற்றுவார், அபிஷேக தண்ணியை
ஆண்டவர் ஊத்துறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்குள்ளே ஒரு தாகம் இருக்கணும். எனக்கு வேணும் வேணும் தீர்க்க தரிசனம் வேணும் வேணும் அந்நிய பாஷை வேணும் பற்பல பாஷைகளை பேசணும். அவன் நமக்கே ஒரு தாகம் இல்லாவிட்டால் ஆண்டவர் உங்களுக்கு எப்படி அற்புதம் செய்ய முடியும்? நினைச்சு பாருங்க. நீங்களே சர்ச்சுக்கு வர்றதுக்கு தாகம் இல்லை, உங்களை ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? ஒவ்வொரு ஆசீர்வாதமும் உங்க குடும்பத்துக்கு சபையிலிருந்து தான் வீட்டுக்கு வருதான் ஆசீர்வாதம். ஒரு அலையிலே சொல்லுங்க. வீட்டிலிருந்து சபைக்கு வரல, வீட்டிலிருந்து சபைக்கு வரல, சபையிலிருந்து தான் ஆசீர்வாதம். ஆலயத்திலிருந்து சம்பூர்ணமான ஆசீர்வாதம் வீட்டுக்கு போகுது. ஒரு அழியில சொல்லுங்க. ஏனென்றால் ஆலயத்தில் ஜெபிக்கிறோம், ஆலயத்தில் பாடுகிறோம், ஆலயத்தில் பிரசங்கிக்கிறோம், ஆலயத்தில் அபிஷேகம் வாங்குகிறோம், ஆலயத்தில் ஆண்டவர் தங்கி இருக்கிறார். அவை சோத்திரம். ஆண்டவர் சொல்கிறார், இந்த ஆலயத்தில் நீங்கள் இருக்கும் பொழுது உங்களை நான் ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. அவை சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணுகிறார். யார் நடுவிலே? சகோதரர் நடுவிலே ஆண்டவர் அபிஷேகம் பண்ணுகிறார். 2 சாமுவேல் 23:1. 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரம். அவர் கடைசி வார்த்தையாக சில வார்த்தைகளை அவர் சொல்லுகிறார். அவரை குறித்து சொல்லப்படுகிறது, மேன்மையாய் உயர்த்தப்பட்டு. அதாவது அபிஷேகம் வாங்கினா என்ன நடக்கும் அப்படின்னா, மேன்மையாய் உயர்த்தப்பட்டு யாக்கோபின் தேவனால் அபிஷேகம் பெற்று இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடின ஈசாயின் குமாரனாகிய தாவீது என்னும் புருஷன் சொல்லுகிறது என்னவென்றால் போதும். இப்ப நமக்கு ஒரே வசனம் தான் தேவை. ஆண்டவருடைய பிள்ளைகள் அபிஷேகம் வாங்கினா என்ன நடக்குமா? மகிமையாய் தேவன் உயர்த்துவார். ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய தாவீதுடைய கடைசி வார்த்தைகள், மேன்மையாய் உயர்த்தப்பட்டு யாக்கோபுடைய தேவனால் அபிஷேகம் பெற்று இஸ்ரவேலில் சங்கீதங்களை இன்பமாய் பாடின ஈசாயின் குமாரனாகிய தாவீது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். 2வது வசனம், கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார், அவருடைய வசனம் என்னுடைய நாவில் இருந்தது. இஸ்ரவேலின் தேவனும் இஸ்ரவேலின் கண்மலைமானவர் எனக்கு சொல்லி உரைத்ததாவது. ஆண்டவர் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறார். தாவீதை பெஸ்டலாக ஆசீர்வதிக்கிறார், சகோதரர் நடுவிலே ஆசீர்வதிக்கிறார். அவன் எத்தனை பேர் இருந்தாலும் உங்க வீட்டுல நீங்க தான் பெசல். ஒரு அடியிலே சொல்லுங்க. நீங்க அந்நிய பாஷை பேசினா நீங்க தான் பெசல். அல்லேலூயா. மத்தெல்லாம் சாதா. மத்தெல்லாம் என்ன? சாதா. கடையில போய் சொல்றாங்க இல்லையா, சாதா ஒன்று போடுங்க, பெசல் ஒன்று போடுங்க அப்படிங்கிறாரு. அப்ப உலகத்துல சாதாவும் என்ன செய்யுது? இருக்குது. சாதாவும் இருக்குது, சோதாவும் இருக்குது, புரோஜனம் இல்லாதது இருக்குது. அவை எஜமானுக்கு எப்பொழுதும் புரோஜனப்பட வேண்டும் என்றால் நாம் அபிஷேகத்தினால் நிரம்ப வேண்டும். அப்பொழுதுதான் தேவன் நம்மை எடுத்து பயன்படுத்துவார். அவை ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 28:8. சங்கீதம் 28:8. அவை கர்த்தர் அவர்களுடைய பலன். நீங்கள் அபிஷேகம் வாங்கிட்டா ஒரு புது பலன் உங்களுக்குள்ளே காணப்படும். அல்லேலூயா. அது சோறு சாப்பிட்றதுனால வருகிற பலன் அல்ல. அது நம்ம பூஸ்ட், ஹார்லிக்ஸ், குளுக்கோஸ் எல்லாம் ஏற்றமெல்லாம் அதனால் வருகிற ஒரு பலன் அல்ல. அது கர்த்தருடைய பலன். அல்லேலூயா. எலியாவும் ஆகாப்பும் சந்திக்கிறார்கள். சந்திக்கும் பொழுது மழை வருகிறது. மழை வரும் பொழுது அவை சோத்திரம். எலியா 2 தடவை சாப்பிட்டிருக்கிறார். அவர் சாப்பிட்டு முடிச்சோடனே அவர் சொல்லுகிற இந்த சம்பவம் நடக்கிறது. அவன் சோத்திரம். இவர் என்ன செய்யறாராம்? ஓடுகிறார். மழை வர்றதுக்கு முன்பாக இரவு பகலும் அவன் சோத்திரம் ஓடிக்கொண்டே இருக்கிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் அந்த பிள்ளைகள் இருக்கிற ரதத்தை விட வேகமா ஓடி சமாரியாவுக்கு வர வேண்டிய இடத்துக்கு வந்து சேர்ந்தார். அல்லேலூயா. அவன் சோத்திரம் எங்க போடுமா போய் சேர்ந்தார். ஓட்டம் நடையுமாக அவர் இருந்தார். அவர் வர வேண்டிய இடத்துக்கு வந்தார். ரதத்துல வரீங்க பின்னாடி வந்தாங்க. ஆனா ஓடுன ஓட்டம், ஊழியக்காரர் ஓடுன ஓட்டம் முன்னாடி ஓடிச்சு. அது கர்த்தருடைய பலன். அல்லேலூயா. அபிஷேகம் அவன் அவருக்குள்ளாக இருந்தது. காற்றாக மாறி அவன் சோத்திரம் நடக்கிற நட அவருடைய கால் ஓடிக்கிட்டு தான் இருக்கிறாரு. கீழே படல. அவன் சோத்திரம் பூ மாதிரி ஆண்டவர் தாங்கி 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 அவங்களை அப்படியே வல்லமையா வழி நடத்தி கொண்டு போனார். அல்லேலூயா. சங்கீதம் 89:20. சங்கீதம் 89:20 சங்கீதத்தை வாசிக்கலாம். ஒரு அபிஷேகம் வாங்கினா ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டால் என்னென்ன ஆசீர்வாதம் அப்படி என்று நாம் பார்க்கிறோம். என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன். ஆமென். அல்லேலூயா.
தாவீதை கண்டுபிடித்தாராம். எப்படி கண்டுபிடிச்சிருக்காரு? ஆடு மாடு பேசிட்டு இருக்கும்போது ஆட்டுக்காட்டுல இருந்து தான் ஆண்டவர் அவரை கண்டுபிடிச்சார். அல்லேலூயா. அவர் கண்டுபிடிச்சு அவர் சொல்லுகிறார், அவன் சோத்திரம், இவன் தான், இவனை எழுந்து அபிஷேகம் பண்ணு. 5-6 பேர் அவங்க ஊர்ல 7 பேர் வந்தாங்க. 7 பேரும் அழகா தான் இருந்தாங்க. தாவீது மாதிரியே அழகா தான் இருந்தாங்க. ஆனா 8வதாகத்தான் தாவீது வந்தார். அவன் சோத்திரம், அவரை தேடி கண்டுபிடித்தாராம் ஆண்டவர். அல்லேலூயா. அவரை தேடி கண்டுபிடிக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. அவன் சோத்திரம். இனிமை கூட தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார், வழி நடத்துகிறார். சத்துரு அவனை நெருக்குவது இல்லை. நாயகத்தின் மகன் அவனை ஒடுக்குவதில்லை. அவன் சத்துருக்களை அவனுக்கு முன்பாக மடங்கடித்து அவனை பகைக்கிறவர்களை வெட்டுவேன். என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும். என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும். அவன் கையை சமுத்திரத்தின் மேலும் அவன் வலது கரத்தை ஆறுகள் மேலும் ஆறுபடி வைப்பேன் என்று பெரிய 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 ஆசீர்வாதங்கள் எல்லாம் அவன் ஆசீர்வதிக்கப்பட்ட தாவீதுக்கு ஆண்டவர் தருகிறார். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு ஆண்டவர் தர விரும்புகிறார். தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். சோத்திரம். நீங்கள் அபிஷேகம் வாங்க வேண்டும். அல்லேலூயா. உங்களுக்கு ஒரே ஒரு ஹோம்வொர்க் கொடுக்குறாரு ஆண்டவர். நீங்க எல்லாரும் என்ன வாங்கணும்? ஆமென். சோத்திரம். அபிஷேகத்துக்காக ஜெபம் பண்ணுவீங்களா? எத்தனை பேர் அபிஷேகத்துக்காக? ஆமென். இப்பொழுது இருக்கிற அபிஷேகம் எல்லாம் பத்தாது. முதல்ல பார்க்குற அந்நிய பாஷை பேசுகிறீங்க, யாருமே பேச மாட்டேங்கிறீங்க. சும்மா 5-6 பேர் இங்கே ஒன்று அங்கே ஒன்று பேசுறீங்க. எல்லாரும் பேசுங்கப்பா. தேவன் கடைசி நாட்கள் தண்ணி ஊத்துற மாதிரி எல்லார் மேலேயும் ஊத்து வரோம். ஒரு வழியிலே சொல்லுங்க, கடைசி நாட்கள் மாம்சமான யார் மேலே ஆவியை ஊற்றுவேன். தண்ணி ஊத்துற மாதிரி. இது ஸ்கூல்ல போய் படிக்கிறதல்ல, விசுவாசத்தினால் நிறைந்து நாம் ஜெபம் பண்ணும்போது அபிஷேகம் நமக்கு என்ன செய்யற இறங்குது. கர்த்தர் நம்ம என்ன செய்யறாரு? ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 8:23. எப்பொழுதுமே நம்முடைய தேவன் ஃபயரா இருக்கிறார். ஒரு அழியிலே சொல்லுங்க. ஆமென். எப்பொழுதும் ஆண்டவர் என்ன செய்யறாரு? ஃபயரா இருக்கிறார். அவர் ஏற்கனவே அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அவர் தான் நம்மளை அபிஷேகம் பண்ணுகிறார். அல்லேலூயா. பூமி உண்டாகாததுக்கு முன்னாடியே ஆண்டவர் இருக்கிறார். இப்ப இயேசுவை பத்தி நிறைய பேர் சொல்லுவாங்க. இயேசு இப்பதானே வந்தார், 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி தானே வந்தார். 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இயேசுங்கிற பெயரில் வந்தார். ஆனா அதுக்கு முன்னாடியே அவர் இருக்கிறார். அல்லேலூயா. எப்படி இருக்கிறார்? அவர் முன்னாடியே இருக்கிறார். நேற்று வந்தவர் அல்ல, உலகம் உண்டாகாததற்கு முன்னமே அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. அப்பொழுது நம்முடைய தேவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவராக அவர் இருக்கிறார். அவை ஸ்தோத்திரம். 92 சங்கீதம் 92 10வது வசனம். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துகிறீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து புது புது அபிஷேகத்தினால ஆண்டவர் நிரப்புகிறார். அவை சோத்திரம். நம்முடைய ஆசீர்வாதம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அவை என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர். அல்லேலூயா. காண்டாமிருகம் என்று ஏன் சொல்லப்படுதுன்னா, அது முட்டி மோதி எல்லாவற்றையும் தள்ளி விடணும். அவன் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று வசனம் சொல்கிறது. ஆகையால் தேவ பிள்ளைகள் அவை சோத்திரம் முயற்சி எடுக்க வேண்டும். அபிஷேகத்தினால் நிரப்பப்பட வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருக்கு சோத்திரம். ஏசாயா 45:1. ஏசாயா 45:1. கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் திரைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்துக் கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேஸ். நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவர் கோரேஸாக மாற்றுகிறார். அபிஷேகமாக ஆண்டவர் நிரப்புகிறார். அல்லேலூயா. உங்கள் ஆண்டவர் அபிஷேகத்தினால் நிரப்ப ஆசைப்படுகிறார். வல்லமையினால் நிரப்ப ஆண்டவர் ஆசைப்படுகிறார். கர்த்தராகி நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி என்று எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். உங்கள் மூலியமாக ரட்சிக்கப்படுவார்கள். உங்கள் மூலியமாக அவை சோத்திரம் அபிஷேகம் வாங்குவார்கள். உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தின் கதவுகள் அவை சோத்திரம் எப்பொழுதும் அவை சோத்திரம் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. திறந்த வாசலை தருகிறார். அபிஷேகம் பெற்றவர்களுக்கு திறந்த வாசல். கரங்களை தட்டி கருத்துக்கு நன்றி சொல்லுங்கள். அபிஷேகம் பெற்றவர்களுக்கு என்ன கிடைக்கும்? அதனால என்ன லாபம் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கலாம்.
அப்பதாங்க உங்களுக்கு வாசல் திறக்கப்படுகிறது, வானமும் திறக்கப்படுகிறது. உங்கள் வாயின் வார்த்தைகளை ஆண்டவர் கனம் பண்ணுவார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஸ்தோத்திரம். அது மட்டுமல்ல, அவர் உங்கள் கையை பிடிச்சுக்கிட்டு நடப்பார். அல்லேலூயா. அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் பயப்பட தேவையில்லை. எந்த ஒரு காரியத்திலும் ஆண்டவர் முன்னாடி போவார். ஆமென், அல்லேலூயா. அபிஷேகம் பெற்றவர்கள் பயப்பட தேவையில்லை. எந்த ஒரு காரியத்தில் ஆண்டவர் முன்னாக போகக்கூடியவராக அவர் இருக்கிறார். அவர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த வசனம். ஆமென், ஸ்தோத்திரம். ஏசாயா 61:1. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்தலையும் கூறவும். ஆமென். தேவன், ஆமென், ஸ்தோத்திரம், அபிஷேகம் பண்ணவர்கள் மேல் தங்கி இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். எதற்காக என்று சொன்னால், அநேகரை ஆபத்திலிருந்து, சாபத்திலிருந்தும், வியாதியிலிருந்தும், பிசாசிலிருந்து, பில்லி சூனிய கட்டுகளிலிருந்தும் நீங்கள் தான் ஜெபம் பண்ணி விடுவிக்க வேண்டும். ஒரு அலையிலே சொல்லுங்க. ஆமென், ஸ்தோத்திரம். கடந்த நாட்கள்ல நம்முடைய சபை விசுவாசி, ஆமென், ஸ்தோத்திரம், அவர் எழுப்பிடுங்க. நம்முடைய சபை விசுவாசி என்ன செய்யறாரு? ஜெபம் பண்ணினார். அப்படி ஜெபம் பண்ணும் பொழுது, ஆமென், ஸ்தோத்திரம், அவர் ஜெபம் பண்ணும் பொழுது அவர்கள் குணமானார்கள். அவர்கள் குணமானவொன்னு வீட்டுக்கு வந்து அதாவது அவருக்கு முதலாவது நன்றி சொன்னாங்க. அப்புறம் அவர் சொன்னார், இங்க சபைக்கு போங்க, பாஸ்டர்கிட்ட போய் ஒரு ஜெபம் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே போல அப்புறம் இடையில கர்த்தருடைய பிள்ளைகள் கிளை சபைக்கு, அதாவது நம்முடைய தேடப்பாளையம் கிளை சபைக்கு வந்து ஸ்தோத்திரம் ஜெபம் பண்ணிக்கிட்டு பொருத்தனை எல்லாம் செலுத்திட்டு போனாங்க. இப்படி 2 வாரமா 2 குடும்பங்கள் புதிதாக கர்த்தருடைய சபைக்கு வந்தது. அதற்கு காரணம் நம்முடைய பிள்ளைகள். ஸ்தோத்திரம், சபைக்கு வரக்கூடிய தேவ பிள்ளைகள், அபிஷேகம் பெற்றவர்கள். ஸ்தோத்திரம், அவர்கள் ஜெபம் பண்ணி ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் ஜெபம் பண்ணி அற்புதம் நடக்கும். நீங்கள் ஜெபம் பண்ணி அதிசயம் நடக்கும். உங்களை ஆண்டவர் அபிஷேகத்தினால் நிரப்ப ஆசைப்படுகிறார். நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 20வது வசனம், 27வது வசனம். நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். ஆமென், ஸ்தோத்திரம். நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் வாங்கி இருக்கிறீங்க. நம்முடைய தேவன் பரிசுத்தமுள்ள தேவன். அவர் உங்களை அபிஷேகத்தினால் நிரப்பியிருக்கிறார். அந்த அபிஷேகம் வெளியேற பெற்றது. அந்த அபிஷேகம் ஆசீர்வாதமானது. அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். உலகத்துல பாத்தீங்கன்னா இவங்க போய் அங்க அபிஷேகம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா பைபிள்ல வந்து, கிறிஸ்துக்குள்ள வந்து ஆண்டவர் தான் நம்மள அபிஷேகம் பண்ணுவார். அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். நாம அவர் அபிஷேகம் பண்ணவே முடியாது. அவர் தான் நம்மள என்ன பண்ணுவாரு? அபிஷேகம் பண்ணுவார். ஏனென்றால் அவர் பரிசுத்தர். ஆமென், ஸ்தோத்திரம். அவர் பரிசுத்தமுள்ள ஒரு தேவனாக அவர் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. 27வது வசனம். நீங்கள் பெற்ற அபிஷேகம் உங்களை காப்பாற்ற முடியுது. ஆமென், அல்லேலூயா. அடுத்தது என்ன செய்யணும்? அடுத்தது என்ன செய்யணும்? அடுத்தது என்ன செய்யணும்? ஆமென். எப்படி பிரசங்கம் பண்ணணும், எப்படி பாடணும், எப்படி சாட்சி சொல்லணும், எப்படி உங்களுடைய விவசாய வேலை எப்படி செய்யணும், கம்ப்யூட்டர் வேலை எப்படி செய்யணும், வண்டி எப்படி ஓட்டணும். நமக்கு எவ்வளவு தெரிஞ்சிருந்தாலும் கூட தேவனுடைய அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டு ஒரு வேலையை நீங்கள் செய்யும் பொழுது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து பன்மடங்காக ஆண்டவர் உயர்த்துவார். ஆமென், அல்லேலூயா. அபிஷேக வாழ்க்கையில முக்கியமாக இருக்கிறதை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 39வது வசனம். ஆண்டவருடைய ஒரு ஆசீர்வாதம் எல்லார் மேலும் வந்து இறங்கக்கூடியதாக இருக்கிறது. அபிஷேகம் என்பது எல்லாருக்கும் ஒரு தேவையான ஒரு காரியமாக இருக்கிறது. சிலர் அதை விரும்பாமல் இருக்கலாம். ஆனால் தேவன் சொல்றாரு, அது உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது. ஆமென், ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது நீங்கள் பலனடைவீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் பலனடைந்து சாட்சியாக நாம் இருப்போம் என்று சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் பலனடையும் சாட்சியாக இருக்க வேண்டும். ஆமென், ஸ்தோத்திரம். இப்பொழுது நாம் அபிஷேகத்தை பற்றி பார்த்திருக்கிறோம். அடுத்தபடியாக வாக்குத்தத்தத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஆமென், அல்லேலூயா. ஒவ்வொரு மனுஷருக்கும் தேவன் வாக்குத்தத்தத்தை தருகிறார். என்னாகமத்தின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்கலாம். 10:29. நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் எல்லாம் நல்ல வாக்குத்தத்தம். எல்லாரும் சொல்லுங்க. எல்லா வாக்குத்தத்தம் நல்ல வாக்குத்தத்தமா கெட்ட வாக்குத்தத்தமா? ஆமென். வாக்குத்தத்தம் தான் நம்மளை காப்பாத்துது. அல்லேலூயா. எல்லாரும் எண்ணி பாருங்க. வாக்குத்தத்தம் தான் ஆமென், ஸ்தோத்திரம், காப்பாத்துது.
வாக்குத்தத்தம் தான் நமக்கு கொடுக்குது. அல்லேலூயா. வாக்குத்தத்தம் தான் நமக்கு என்ன செய்யுது? வேலையை கொடுக்குது, ஆசீர்வாதத்தை கொடுக்குது, ஐஸ்வர்யத்தை கொடுக்குது, கிருபைகளை கொடுக்குது. ஆக வாக்குத்தத்தம் ரொம்ப முக்கியம். இனிமே கூட 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 28வது வசனம். ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள்லாம் எப்படிப்பட்டதுன்னா நல்ல விசேஷங்கள். விசேஷத்தை உங்கள் வீட்டுக்கு கொண்டு வரும். ஆமென். அல்லேலூயா. கல்யாணம் முடியாதவங்க கல்யாணம் முடியும். நிலம் வாங்காதீங்க, நிலம் வாங்குவீங்க. வீடு கட்டாதீங்கல்ல, என்ன பண்ணுவீங்க? வீடு கட்டுங்க. நல்ல விசேஷம். வாக்குத்தத்தமெல்லாம் என்ன பண்ணுது? நல்ல விசேஷம். ஆமென். உங்கள் வாழ்க்கையில் விசேஷம் நடக்கணும். ஈசாக்கு பிறந்த போது பால் மரக்க பண்ணின பின்பு ஆபிரகாம் என்ன செய்யறாரு? பெரிய விருந்து பண்ணுகிறார். என்ன பண்றாரு? ஆமென். ஸ்தோத்திரம். நீங்கள் கூட ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காக ஆமென் ஸ்தோத்திரம் வாழ வேண்டும். அவருடைய நாமத்தை நீங்கள் உயர்த்த வேண்டும். அல்லேலூயா. நல்ல விசேஷம் உங்கள் குடும்பத்தில் நல்ல விசேஷங்கள் நடக்கும் பொழுது சபைக்கெல்லாம் நீங்கள் சோறு போடணும். அல்லேலூயா. அப்படி ஆண்டவர் ஏதாவது உங்களுக்கு டிசம்பர் 31ஆம் தேதி, அந்த ஜனவரி 1ஆம் தேதி காலையில நாங்கள் வாக்குத்தத்தம் தருகிறோம். அதில் 2-3 வாக்குத்தத்தம். சிறிய வாக்குத்தத்தம் 1, சபைக்கு ஒரு பெரிய வாக்குத்தத்தம், அது இல்லாமல் பிரசங்கம் எல்லாமே உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த வருஷம் முச்சூடும் ஆண்டவர் உங்களை வழி நடத்துவார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒவ்வொரு நாளும் நீங்கள் பைபிள் படிங்க, அதில் வாக்குத்தத்தம் வருகிறது. அது பிரகாரமாகவே ஆண்டவர் உங்களை நடத்துவார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு வார்த்தையாகிலும் ஆமென் ஸ்தோத்திரம் ஆண்டவர் சொல்லி செய்யாமல் இருந்ததே கிடையாது. அவர் சொல்லியும் செய்யாத இருக்க அவர் மனிதன் அல்ல. அல்லேலூயா. ஆமென். அதிலே அதிக அதிகாரத்திலே பார்ப்போம். 56வது வசனத்திலே 2 நாளாகமும் 6ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். 2 நாளாகமும் 6:15. தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியானுக்கு செய்த வாக்குத்தத்தத்தை காத்தருளினீர். உம்முடைய வாக்கினால் அதை சொன்னீர். உம்முடைய வாக்கினால் அதை சொன்னீர். உம்முடைய கரத்தினால் அதை இந்நாளில் இருக்கும்படி நிறைவேற்றினீர். உம்முடைய கரத்தினால் இந்நாளில் இருக்கும்படி நிறைவேற்றினீர். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியானை நோக்கி நீர் எனக்கு முன்பாக நடந்தது போல உன் குமாரரும் என் நியாயப்பிரமாணத்தில் நடக்கும்படி தங்கள் வழிகளை காப்பார்களே ஆனால் இஸ்ரவேலின் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் புருஷன் எனக்கு முன்பாக ஒரு புருஷன் இல்லாமல் போவதில்லை என்று சொன்னார். ஆமென். அல்லேலூயா. அதாவது வாக்குத்தத்தத்தை காத்து நடந்தால், ஆண்டுடைய அன்பையும் ஆதரவையும் பிரசனத்தையும் மதித்து நடந்தால், என்னாலும் உங்கள் சிங்காசனத்திலே உங்கள் வீட்டிலே ஆசீர்வாதம் தங்கியிருக்கும். ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். வாக்குத்தத்தத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். படிங்க. என் வாக்குக்கு செவி கொடுங்கள், அப்பொழுது நான் உங்கள் தேவனாக இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். என்னுடைய வாக்குத்தத்தத்துக்கு நீங்கள் செவி கொடுங்கள், என் வார்த்தைகளை கவனியுங்கள், என் பிரசங்கத்தை கவனியுங்கள், அப்பொழுது நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்றாரு, என் வாக்கு உன்னை உயிர்ப்பிக்கும், உன் குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் கொண்டு வரும். ஆமென். அல்லேலூயா. என்ன கொண்டு வரும்? ஆசீர்வாதம், எழுப்புதலை கொண்டு வரும். ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை என்ன கொண்டு வரும்? எழுப்புதலை கொண்டு வரும். உங்களுக்கு மட்டுமா கொண்டு வரும்? உங்களுக்கு அப்புறம் உங்க பையன், உங்க பேரன், பேத்தி வந்துகிட்டே இருக்கும். பேரன் வந்துகிட்டே இருக்கும். அவன் ஸ்தோத்திரம் அப்படியே வரிசை ஆசீர்வாதம் வந்துகிட்டே இருக்கும். 1 நாளாகமும் 1ஆம் அதிகாரத்தை சும்மா பாருங்க, படிக்க வேண்டாம், எடுக்க பார்க்கலாம். 1 நாளாகமும் 1ஆம் அதிகாரம் அது பாருங்க. ஜெனரேஷன் அப்படியே பேர் வருது. எத்தனை வசனத்துல பேர் எழுதி இருக்குது? 54 வசனத்திலே பேர். அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுங்களா? பிள்ளைகளின் பிள்ளைகள் பிள்ளைகளின் பிள்ளைகள் பிள்ளைகளின் பிள்ளைகள் பிள்ளைகள் அட்ரஸோட ஆண்டவர் பேசுறாரு. அல்லேலூயா. பைபிள் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும், ஒவ்வொரு வசனமும், ஒவ்வொரு சம்பவமும் மொட்டையா இருக்காது. எப்படி இருக்காது? நிறைய பேர் உலகத்துல சொல்லுவாங்க, ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தான். பைபிள் அப்படி கிடையாது. தாவீதுங்கிற ராஜா இருந்தான், அவன் எருசலேமில் இருந்தான். இன்றைக்கும் அவனுடைய கல்லறை இருக்கிறது, வீடு இருக்குது, பேரன் இருக்கிறான், பேத்தி இருக்கிறான். ஆபிரகாம் இருந்தால் அவருடைய கல்லறை இருக்கிறது, அவங்களுடைய சொந்த பந்தம் இருக்கிறது. அல்லேலூயா. ஏசா இருந்தார், இஸ்மாயேல் இருந்தார், எல்லாருமே இருந்தாங்க. அதுக்கு ஆகார் இருந்தால் அவருடைய ஆகாரின் கல்லறை இந்நாள் வரைக்கும் இருக்கிறது. பெத்லகேமிலே
ஆமென் ஸ்தோத்திரம். அந்த ராகேல் விதைத்த அந்த புதைத்த இடத்துல தான் சர்ச்சை கட்டியிருக்கிறாங்க. அல்லேலூயா. பெத்லகேமில் வந்து இயேசு பிறந்தார் இல்லையா, அதுக்கு முன்னாடி வந்து அது சாதாரண ஊராக இருந்தது, போகிற வழியாக இருந்தது. அதிலே ராகேலை என்ன செஞ்சாங்களா, அடக்கம் பண்ணினார்கள். அந்த ஊர்ல தான் சர்ச்சை வந்தது. அல்லேலூயா. அந்த ஊர்ல தான் பிற்பாடு இயேசு அங்கே போனார். எதுனாலும் திட்டம் தெரியுமாக விலாசமாக இருந்தார். பெரிய அறிஞர். எது உண்மையான தெய்வங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக பல வேதங்கள், உலகத்தில் இருக்கிற அத்தனை வேதங்கள் படிச்சு புரிஞ்சுக்கலாம்னு சொல்லி புரிஞ்சாராம். ஆனா பைபிள் அப்படியே அல்ல, ஒரு அதிகாரம் படிக்கும் போதே புரிஞ்சுக்கிட்டாராம். அல்லேலூயா. அவர் எதை படிச்சார்னா மத்தேயு 1ஆம் அதிகாரம் படிச்சாராம். ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றான், யாக்கோபு 12 குமாரர்களை பெற்றான், அவனுடைய நாமங்கள் ஆவன அப்படின்னு சொல்லி அப்படியே வரிசையா வந்தது பாருங்க. 144 பேர் வரும். படிச்ச உடனே சொல்லிட்டாரு, இதுதான்டா உண்மையான காரியம். அல்லேலூயா. கடைசியாக ஆதாம் தேவனால் உண்டானவன். அல்லேலூயா. கடைசியாக யாரு? ஆதாமுக்கு அப்பாவும் இல்லை, அம்மாவும் இல்லை. ஏன் இல்லை? அவரை களிமண்ணில் தானே செய்யறாரு. களிமண் நாம சொல்றோம், மண்ணினால என்ன செய்யறாரு? செய்யறார். அந்த நாட்டுல ஈராக்ல தான் அவர் செஞ்சிருக்கிறார் ஆண்டவர். அங்கதான் அளவிய தோட்டங்கள் உள்ளன. அங்கதான் ஏதேன் இருந்ததாக கூறப்படுகிறது. ஏதேன் தோட்டம். அங்கே எப்படிப்பட்ட மண் என்று நமக்கு தெரியாது. மண்ணினால் ஆண்டவர் செய்து ஜீவ சுவாசத்தை நாசியிலே ஊதினார். அல்லேலூயா. மூக்குகிட்ட போய் ஆண்டவர் என்ன பண்ணாரா, ஒரு ஊதுனார். அன்னைக்கு ஊதுனது தான் எல்லாரும் நம்ம ஊதிக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் அன்னைக்கு ஊதுனது தான் ஒரே ஊது. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் என்ன செய்யணும், எல்லாரும் ஏசு ஏசு அப்படின்னு சொல்லி நம்முடைய மூச்சு காத்து கடவுளை நம்பினாலும் நம்பாவிட்டாலும் அதே ஸ்தோத்திரம், ஏசு 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 என்று சொல்லி இந்த மூச்சு ஓடிக்கிட்டே இருக்கிறான் மூக்குல. அல்லேலூயா. அதே ஸ்தோத்திரம். அது நின்னா எல்லா கதையும் என்ன செஞ்சிடும், நின்று போயிடும். ஆனா நிற்க ஆண்டவர் விடமாட்டார். அந்நாள் வரை ஆண்டவர் பாதுகாப்பார். அல்லேலூயா.